ஹாய், இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபைட்லேயே போணுச்சு. யூனிஃபார்ம் வந்து வாஷ் பண்ணாமல் விட்டுட்டேன் கொஞ்சம் அலட்சியமாக. முன்னாடிலாம் கரெக்டாக வாஷ் பண்ணி வச்சுப்போம், இப்போலாம் ரொம்ப அலட்சியமாக இருக்குன்னு ஒரே ஃபைட்டு. ஏன்னா நான் முன்னாடி வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி மிஷின்லாம் கிடையாது, குட்டியாக தான் இருக்கும் பாத்ரூமும். அதுலேயே எங்கள் 2 பேர் ட்ரெஸ்ஸையும் துவைச்சி கரெக்டாக வேலை கம்மியாக இருக்கும்ல, எல்லாமே பண்ணி முடிச்சிருவேன். இப்போ வந்து வேலைனா டபுள் மடங்கு. குழந்த இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபைட்டோடய ஆஃபீஸ் போயிட்டாரு கோவமாக. பாவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. இந்த பாவக்காய் டிஷ் பார்த்திங்கன்னா எங்கள் ஆச்சி தான் செம்ம சூப்பராக செய்வாங்க. எங்கள் ஆச்சிகிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் வந்து லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். எனக்குலாம் பாவக்காவே பிடிக்காது. ஆனால் இப்போலாம் இது மாதிரி பாவக்காய் செஞ்சு கொடு வாரத்தில் ஒரு வாட்டின்னு அவரே சந்தைக்கு போனால் பாவக்காய் வாங்கன்னு அவரே கேட்பார்.